ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நம்ம வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா மணம் வரணும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகாத மாதிரி பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை வந்து ஆற வச்சிடலாங்க. ஆறின வேர்க்கடலையை இந்த மாதிரி நல்லா கசக்குனீங்க அப்படின்னா அதோடைய தோல் எல்லாம் விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். 1-2 தோல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க. அது வந்து டேஸ்ட் ஒன்றும் பெருசாக மாறாது. முடிஞ்ச வரைக்கும் தோல் எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை மெஷர் பண்ணோன்னா நமக்கு 1 கப் வருது. 1 கப் வேர்க்கடலை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஸ்வீட் கணக்கை வந்து 1/2 கப் வெல்லம், நாட்டு சர்க்கரை இது வேணாலும் கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து 1/2 கப் வெல்லம் தான் எடுக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை போட்டுட்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி வந்துக்கோங்க. நீங்கள் கண்டினியூஸாக அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் விட்ட மாதிரி ஆயிரும், அப்புறம் வந்து அது பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பவுடர் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காதீங்க. கொஞ்சம் நறுக்கு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ வெல்லத்தையும் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ எல்லாமே நமக்கு ஒன்று சேர்ந்து வந்துடும். உருண்டை பிடிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏலக்காய் வந்து ஆப்ஷனலுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அரைக்கும் போதே ஏலக்காயும் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் போடலை. இப்போ பிடிச்சிங்கன்னா இந்தளவுக்கு பிடிக்கிறக்கு மாதிரி இருந்ததுனாவே நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து இனி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அப்படியே எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாங்க. நான் எடுத்த 1 கப் வேர்க்கடலைக்கு பார்த்திங்கன்னா 16 உருண்டை மீடியம் சைஸில் கிடச்சிருக்கு. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வேர்க்கடலை உருண்டை. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நெய் கூட நம்ம இதுக்கு ஊற்ற தேவையில்லை. வெறும் வேர்க்கடலை வெல்லம் இருந்தாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா அழுத்தி பிடிச்சி உருண்டைகளாக நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். சூப்பராக வேர்க்கடலை உருண்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுங்க. ரொம்ப சத்தான ரெசிபி. டெய்லியும் குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு வரலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.